வணக்கம். நான் உங்களோட இருந்தாரு. வணக்கம். நம்ம நாடக தலைவருக்கு ஒரு எச்சரிக்கை. தேர்தலில் எங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோ. நாடக தலைவரே வணக்கம். எங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படும். நாங்க திமுகவுக்கு தான் ஆதரவு. திருப்பியும் சிஎம் ஸ்டாலின் தான் வரும் சொல்ல வெட்டவனே. எங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படும். நான் எங்களுக்கு என்ன இஷ்டம் தெரியும். ரவுடி போய் ஆட்சிக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோ. சரியா? ரவுடி பட கட்சிக்கு நாங்க எக்காரத்தை கொண்டு ஓட்டு போட மாட்டோம். அதனால புரிஞ்சுக்கோ. எங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படும். ஆனா எக்காரத்தை கொண்டும் சங்க தமிழ் செல்வன், தங்க தமிழ் செல்வன், பித்தளை தமிழ் செல்வன் தெரியல, நாய்சேகர், பொய்மகேஷ், இப்ப நம்ம செல்வ பெருந்தகை, நம்ம பித்தளை தமிழ் செல்வன், இவனெல்லாம் போய் தொகுதியை பாட்டு ஓட்டு கேட்கறது போறதுக்கு முன்னாடியே நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மக்கள். ஓடி வந்துட்டானுங்க ரெண்டு பேரும். என்ன நீங்களே எக்காத கொண்டு கூட்டணி கட்சி ரவுடி பேருவாங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஒன்றும் புரிஞ்சல. எதையும் புரியுது நீங்க ஓட்டு கேட்க போக முடியாது அப்படின்னு இருக்காங்க. நாங்க சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்ல, உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது உங்க இடத்துல இருந்து பார்க்கணும் தலைவர், எங்க இடத்துல இருந்து பார்க்கணும்னா ரவுடி பேருங்க. சரிங்களா? ஏன் திரும்பி திரும்பி ரவுடி பேர் சொல்லணும்னா, உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு வழக்கறிஞரை தாக்கிட்டு 4 நிமிஷம் அடிச்சாங்க. கார்ல இருந்தா வீடியோ தான் பார்த்தேன். துப்பு கேட்டவனே அதை பார்க்க துப்புல. நீங்க எல்லாம் என்னடா இது அதிகாரி, இது அரசியல்வாதி, இத பதவியில இருக்க அரசியல்வாதி. துப்பு கேட்ட உங்க சமூகத்துல இருந்தவனே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி நாடக தலைவருக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்க இப்ப பொங்கலுக்கு பரிசு, அப்புறம் பரிசு தொகை இல்ல பரிசு, அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஊதியம் இதெல்லாம் கொடுத்தாலும் இன்னமும் தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. செவிலியர்கள் ஈடுபட்டாங்க. எக்காந்து கொண்டு இந்த ஜாக்டோஜியவும் எங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படாத சிஎம் ஸ்டாலின் தான் வரும் சொல்ல. புரிஞ்சுக்கடா மக்கள் கேட்ட மண்டையா. என்ன பில் இருந்தா தைரியம் இருந்தா லயலா காலேஜ் சூரஜ் பதிவு அடிக்க கம்மிடா. என்ன கொஞ்சம் இங்கிதான் இருக்கு. உங்க மந்திரிங்க தான் அவன் சோத்த திங்கிறா, வேற திங்கிறா, சொல்றது கூட எனக்கு வாய்ப்பு. என்ன வீடியோ இருக்காங்கன்னு தெரியுது. கத்துக்கன்றான். அவெல்லாம் அமைச்சரு ஓட்டு கேட்டு வெளில முடியும். சிஎம் ஸ்டாலினுக்கு வெளி மாநிலத்துல உபயோகிக்கிறாங்க. நாய்சேகர், என்ன அன்பில் மகேஷ் கூட ஏதாவது போனாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். நாய்சேகர்லாம் போனாங்கன்னா பண்ண அவமரியாதைக்கு சங்க தமிழ் சேர்ந்தேன், பித்தளை தமிழ் சேர்ந்தேன், இவெல்லாம் ஓட்டு கேட்க போக முடியும்னு நினைக்கிறீங்க? நாக்க பிடிக்கணும் கேட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. யாரு? நம்ம செல்வ பெருந்தையும் சங்க தமிழ் கோபப்படுறான். எப்படி சாக்கா அப்படின்னு என் ஓட்டு கேட்கறது எங்கள்கிட்ட தான் வரணும். அப்ப வந்தது கேள்வி கேட்கறது ஆத்திரப்படுற. திருப்பி ஓட்டு கேட்டு வா, நாக்க பிடிக்கிறோம் அப்ப கேட்கிறோம். சரியா? எக்காரத்தை கொண்டு பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்க ஓட்டு போட்டு திருப்பி உதயசூரியர் படிங்கன்னா உதிக்காம போயிரு தமிழ்நாடு. இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு காணா போய் எழுதி வச்சுக்கோங்க. திரும்பி சொல்றேன். ஏன் சொன்னா தமிழ்நாடு அரசு பேருந்துல தூக்கிட்டாங்க. கருணாநிதி அரசு பேருந்துன்னு மாத்த போறாங்க. உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாடு தூக்கிறதுக்கு உரிமை கொடுத்தான். உங்க அப்பனா கொடுத்தான். சமாதியில போய் நீங்க இன்னும் போராட்டம் பண்றது ஒரு உரிமை இல்ல. இது சுடுகாடுன்னு சொல்றது கலைஞர் சமாதியா, அதுவும் சுடுகாடு தான். உங்க அப்பனா என்ன உட்கார வச்சிருக்க போச்சிருக்கல, அப்ப அதுவும் சுடுகாடு தான். என்ன எந்த ஒரு பப்ளிக் இடத்துலயும் உட்காரக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது. சுடுகாட்டுலயும் போய் போராட்டம் பண்ணக்கூடாது, தெருவில் இறங்கி போடக்கூடாது, வீட்டுக்குள்ள படிக்கொன்ற துப்பு கேட்டாங்களா போராட்டம் பண்றது கூட உரிமை இல்லை. நான் உங்களை எல்லாம் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறியா? உட்கார வச்சாங்க. நான் பொதுமக்களுக்கு ஒரு செய்தி, ஏமாளிங்க இல்ல இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து உங்களை உட்கார வச்சு நீங்க வேணும்னு சொல்லி உட்கார வைக்கல. வேற ஆளுங்க இல்லாம மாற்று கட்சி இல்லாம உட்கார வச்சு. மாற்று கட்சியில் ஒருத்தர் வந்தாரு விஜயகாந்த், அவரை குடிகாரன்னு சொல்லி மன உளைச்சலாக்கி அவரை சாயரிச்சிங்க. கொலை குற்றவாளி நீங்க தான். தற்கொலைக்கு தூண்டி இருக்கீங்க. என்ன அவர் மன உளைச்சல் தான் இறந்திருக்காரு. யாரு? விஜயகாந்த். குடிகாரன்னு சொல்லி அப்பனும் மகனும் ஐடிவிங்க வச்சு பிரபலப்படுத்தி நீங்க பண்ண வேலைதான் மன உளைச்சல் இறந்தாரு. இதுக்கு பதில சொல்லுங்க. என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.